அப்போ ஃப்ரிட்ஜை திறந்து பார்ப்போம், இதுக்குள்ளே ஏதாச்சும் வச்சிரும். என்னடா அது கீழே விழுது? நாய் தலையா அது? ஏதோ ஒன்று கீழே விழுந்துச்சுங்க. பார்க்க ரொம்ப வித்தியாசமாக இருக்குது. என்னதுடா இது? ஐயோ, இன்னும் இது மேலேயும் போக முடியல. யூஸ் விண்டோ என்ன சொல்கிறீங்க? ஏண்டா என்ன அப்போ அங்கேருந்து ஃபோட்டோவே கீழே விழுந்துச்சுன்னா வெளியே போய் பார்ப்போம். யாரும் அங்கே நடந்து போன மாதிரி தான் இருக்குது. பேயா? ஆரம்பிச்சிட்டானுங்கடா வேலையை. இதுக்கு மேலே இங்கே நின்றோம் அவ்வளோதான், நம்ம ஜோலியை முடிச்சு விட்ருவாங்க. ஹலோ காய்ஸ், இன்றைக்கி நம்ம என்ன வீடியோ பார்க்க போகிறோம் அப்படின்னு பார்த்தீங்கன்னா நோ ரெஸ்ட்டு தான். ஸோ இந்த கேம் நிறைய பேர் நல்ல கிராஃபிக்ஸ் ப்ரோ, இது ஆடி பாருங்கள், இது நல்லாயிருக்கும் அப்படின்னீங்க. ஸோ அதனால் உங்களுக்காக தான் ஆடுறேன். ஹலோ அம்மா, நான் நம்ம ஊருக்கு போயிட்டுருக்கேன். இந்த இடமே பார்க்க ஒரு மாதிரி இருக்குது. ஏம்மா இங்கே போகணும்? தம்பி, நம்ம பிறந்த ஊரே அதான்டா. நாம் என்னன்னாலும் அங்கே தான் போய் சேர்ந்தாகணும். நீ சீக்கிரமாக போ. பிபி. ஐயோ, ஃபோன் வர கட் ஆயிடுச்சு. ஓகே, நம்மக்கிட்ட இந்த கேம் கண்ட்ரோலை கொடுத்துட்டானுங்க. ஆனால் அசைய மட்டும்தான் உடையுது. இவன் தான் வண்டி ஓட்டிகிட்டு இருக்கான். ஸோ என்ன பெட்ரோல் வேற ஜெலி வச்சுக்கு இங்கே போட்டு இறங்கிட்டான் பையன். பெட்ரோல் எல்லாம் எடுத்து வராமையாடா வருவ? என்னங்க கீழெல்லாம் பார்த்தா ஏதோ எர்த் வேக் வந்து போன மாதிரி இருக்குது. ஓகே சரி, டியூட்டோரியல் கற்றுக் கொடுக்குறானுங்க. அதுக்கப்புறம் பேக்கா கிளிக்கு க்ரௌச்சா? ஏன்டா பேக் கிளிக் பண்ணி எதுக்கடா க்ரௌச் பண்ணோம்? மூளை இல்லாத மாதிரியே பேசுகிறானுங்க பாருங்க. இந்த கேஸ் ஸ்டேஷனை யூஸ் பண்ணி ரொம்ப நாட்கள் ஆகுதான், பார்த்தாலே தெரில. திஸ் டேங்க் வாஸ் எம்டி. இது ஒன்றுமே இல்லை. அதில் மட்டும் இருக்கா போது? கேமரா மட்டும் பால் மட்டும் அங்கே வச்சிடுறேன். அது உங்களுக்கு வந்து தெரியாமல் இருக்கும், ஓகேவா? ஸோ இது எம்டி தான் தெரியும் எனக்கு. ஸோ நான் இதுக்கு தான் அங்கே வச்சுட்டு இருந்தேன்னா வீடியோ ரெக்கார்ட் பண்ணுறதுல சப்போஸ் கட் ஆகிடும், அதனால் உங்களுக்கு தெரியாது. ஸோ இங்கே ஒரு வீடு இருக்குது, இங்கே போய் கேட்போமா? என்னடா இன்ட்ராக்ட் வர மாட்டேங்குது? டேய் இன்ட்ராக்ட் பண்ணி இன்ட்ராக்டே காட்ட மாட்டேங்கிறானுங்க. அப்புறம் கேஸ் ஸ்டேஷன் கண்டுபிடிச்சேன். இங்கே தான் இன்ட்ராக்டே கொடுக்குறானுங்க. உள்ளே போவோமா? என்னடா க்ளோஸா? டேய் அப்புறம் நான் என்னடா பண்ணோம்? சரி, அப்படின்னா இந்த வீட்டில் தான் போனேன். இங்கே தான் போகணுன்னு நினைக்கிறேன். இங்கே தான் ஏதோ மாதிரி நினச்சேங்க. ஹலோ, யாராச்சும் உள்ளே இருக்கீங்களா? அண்ணன் வரட்டா? என்னடா சேரெல்லாம் கீழே விழுந்து கிடக்குது. என்னடா நான் ஒன்றுமே பண்ணலைங்க. இதுதான் ஓனரோட வீடா? அது ஒன்று யாரா கேட்க சொன்னா? அது அப்படியே கட்சீன் மாதிரியே காட்டுறானுங்க. நான் அந்த பக்கம் திரும்பி நிற்கிறேன், டப்புன்னு இந்த கேமரா இப்படி தூக்கிட்டு போனாங்க. ஜம்ப்ஸ்கேர்னு நினைக்கிறேன். அப்படியே மொக்க ஜம்ப்ஸ்கேராக கொடுப்பானுங்க. மேலே போகணுன்னு நினைக்கிறேன், வழியே இல்லையா? ஆனால் எப்படி தான் மேலே போகிறது? இங்கே தான் சுற்றணும் போல். இங்கே ஏதோ நியூஸ் பேப்பர் இருக்குது. என்னதுடா? என்னடா எலும்பா? இது எலும்பு இல்லைன்னு நினைக்கிறேன். இது என்னது? நியூஸ் பேப்பர். நீ படிக்கிற மாதிரி நியூஸ் பேப்பர் கொடுங்கடா. படியாத நியூஸ் பேப்பரெல்லாம் கொடுக்குறீங்க. செகண்ட் ஃப்ளோரில் தான் ஏதாச்சும் கண்டுபிடிக்கணுமா? என்ன செகண்ட் ஃப்ளோரில் கண்டுபிடிக்க போகிற? டி என்னதுடா அது கீழே விழுந்துச்சு? வாட்டர் பாட்டில் எடுக்கிறேன். என்னது இது? நாய் தலையா இது? என்னதுடா இது? என்ன கர்மோன்னே தெரில இது. இங்கே இதுக்குள்ளே ஓப்பன் பண்ணி பார்க்கலாம். இதுக்குள்ளே ஒன்றுமே இல்லை. இதுக்கடா அப்படின்னா இதெல்லாம் வச்சுருக்கீங்க? வீடுனா ஏதாச்சும் வச்சுருக்கணும்ல. ஸோ குனிகிறதுக்கு குதிக்கிறான் பையன். ஏதாச்சும் கேட்ட போகிறேன். அதெல்லாம் மூட தேவையில்ல. அது திறந்துட்டு நானும் மூடணும். என்ன தான் பண்ணுறது? திறக்கிறதும் நான் தான், மூடுறதும் நான் தான். இந்த கேமில் பேய் இருக்கா வேறு ஏதாச்சும் இருக்காடா? பேயே கண்ணில் காட்டுற மாட்டேங்க. ஐ குட் யூஸ் தட் விண்டோ. எதுக்கு யூஸ் பண்ணுற? ஏன்டா இங்கே யாரும் நடந்து போகிறதெல்லாம் கட்சினா காட்டுவீங்களாடா? அங்கே யார் எப்போ நடந்து போகிறா?
வெளியே போய் தான் பார்க்கணும். யார் அது? தம்பி, இங்கே பெட்ரோல் அடிக்கணும். எங்கடா காணாமல் போயிட்ட? ஓகே, இது ஹாரர் கேம் கைஸ். இந்த மாதிரி கேம் தான் நாம் பார்த்துட்டு இருந்தோம். இந்த மாதிரி மொக்க ஹாரர் கேம்ஸ் தான் நாங்களும் விளையாடிட்டே இருக்கேன். பேபி நெல்லோ தான் ஓரளவுக்கு ஓகேன்னு சொல்லலாம் போல். இது மொக்கையாக இருக்குது. யாரும் நடந்து போகிறத வந்து இவ்வளோ பெரிய விஷயமாக காட்டுறாங்க. ஓகே, செகண்ட் ஃப்ளோர் போகணுன்னு சொன்னாங்கள்ல, அதனால தான் இந்த லேடரை நான் தூக்கிட்டு வந்து அங்கே போய் செகண்ட் ஃப்ளோருக்கு போகிறேன். இந்த லேடர் நான் ஆல்ரெடியே பார்த்தாச்சு. வரும்போதே இந்த லேடரை தேடிட்டு தான் வந்தேன். மேலே என்னது அது? என்னமோ இருக்குதுங்க மேலே. அங்கே புள்ளியாக இருக்குது. என்னன்னே தெரில. இங்கே தான் வைக்கணும் போல். இன்ட்ராக்டை காட்டுறானுங்க, அடிக்கடி காட்ட மாட்டேங்கிறானு. நானாக குனிஞ்சு போய் தான் தேடணும் இன்ட்ராக்டை. மேலே ஏறுறா தம்பி. ஓ, நான் கை வச்சதான் நீ மேலே ஏறுவ. இந்த ஏணி என்னன்னே தெரில, பயமாக ஆடுது. ஓகே, கேண்டில் எடுத்துப்போம். கேண்டில் நமக்கு தேவையானது தான். ஆனால் ஓடுனா கேண்டில் அடைஞ்சிடும். இதுக்குள்ளே என்னப்பா இருக்குது? கீழே ஏதோ சத்தம் கேட்குது. ஆனால் கீழே ஏதோ பேய் வந்துட்டுருக்கு போல். அவன் மேலே வரும்போது தான் கீழே பேய் வரும் போல். இதை பூட்டி வச்சிடலாம். இந்த கீழே ஒன்றும் இருக்காது. இந்த டோர் ஏதாச்சும் திறக்குமா? இதுவும் திறக்கலை. அப்படின்னா எதுக்கிட்ட இந்த டோரை வச்சுருக்கீங்க? கீழே இறங்குவோம். நாம் கீழே போவோம். இந்த ஏணி பாருங்கள், பயமாக ஆடுது. சரி, இந்த ஊரை விட்டு கிளம்புவோமா? இப்படியே ஓடி போகணும். ஓடி போயிட்டு பெட்ரோல் எடுத்துகிட்டு பெட்ரோல் அடிக்கணும். திறந்துடு சிசி. பெட்ரோல் தான் இங்கே இருக்குது. இதை எடுத்துகிட்டு போயிடலாம்ல. இன்ட்ராக்ட் காட்டுங்கடா டேய். இதெல்லாம் பக்கெல்லாம் சரி பண்ண மாட்டிங்களாடா? ஏன் அதுக்குள்ளே ஒன்றுமே இல்லையா? எங்கடா இருக்குது? இங்கே ஒன்று இருக்குது. இன்ட்ராக்ட் காட்டவே மாட்டேங்கிறானுங்க டேய். நான் முட்டி போட்டாடா இது இன்ட்ராக்ட் எடுக்கணும். வேர் இஸ் நத்திங்கா. அது மாதிரி காண்ட ஏற்றுறானுங்க டேய். இங்கே கிட்ட ஏதாச்சும் இருக்குமா? எங்கடா இருக்குது? நம்மளுக்கு தான் கேம்லேயே கண்ணு தெரியாது, நிஜத்துலேயும் கண்ணு தெரியாது. எங்கடா இருக்குது? தோ இங்கே இருக்குதுங்க. இதுக்கு போய் நான் ஊரை ஃபுல்லாக சுற்றிட்டு இருந்திருப்பேன். அது உங்களுக்கு கட் பண்ணி தான் காமிச்சிருக்கணும். இதை தூக்கிட்டு போய் காரில் ஊற்றுவோம். என்ன காரணே தெரில, தகர டப்பா மாதிரி இருக்குது. இதெல்லாம் கார்னு சொல்லி நான் தான் ஓட்டிகிட்டு வரேன். இதுக்குள்ளே ஊற்றும். என்ன சவுண்டுடா இது? இதெல்லாம் கேட்டால் வேறு மாதிரி இருக்குது எனக்கு. சரி, இது கீழே போட்டு போ. இது எப்படி அங்கே திருப்பி? கைஸ், காற்று பயங்கரமாக அடிக்குது. என்னையே ஒரு பக்கம் நவுத்துது. வெரி கோலா. ஓகே, இந்த இடம் வந்து ரொம்ப க்ரீப்பியாக இருக்குது. எங்கடா அது கேனு எங்கடா? கேனை இங்கே வச்சுட்டு போகலான்னு பார்த்தேன், கேனை காணும். கீழே ஆல்ரெடி விழுந்துச்சு போல். ஓகே, கார்க்குள்ளே ஏறுவோம். எங்கடா இன்ட்ராக்ட் காட்ட மாட்டேங்கிறேன். ஓ, அந்த பக்கம் இல்லை. நான் இந்த இந்தியானே நினச்சிக்கிறேன். இவனுங்க ஃபாரின் காப்பிங்க அந்த பக்கமாக வச்சுக்கிறானுங்க. காற்று இதெல்லாம் இந்த பக்கம் வைக்கணும்டா. இது நான் நினைக்கிறேன் ஃபஸ்ட்டு பார்ட்டுன்னு நினைக்கிறேன். செகண்ட் பார்ட்டில் தான் பயங்கரமான சம்பவங்கள் காத்துட்ருக்குன்னு நினைக்கிறேன். ஸோ செகண்ட் பார்ட்டுக்கு யாரெல்லாம் வெயிட் பண்ணிகிட்ருக்கீங்க, உங்கள் கருத்துக்களை கமெண்டில் தெரிவிங்க. ஸோ அவ்வளோதான் இந்த வீடியோ பார்த்துட்டு உங்களுக்கு பிடிச்சிருந்துச்சுன்னா மட்டும் லைக் பண்ணுங்கள். நம்ம சேனலுக்கு கொஞ்சம் சப்போர்ட் மட்டும் பண்ணுங்கள், சப்ஸ்கிரைப் பண்ணி. ஸோ தேங்க்யூ ஃபார் வாட்சிங். பாய் கைஸ், பாய்.